Hello guys, we were continuing the chapter geography பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சாப்டர் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். The next topic is the process of weathering and erosion. ஓகே, வெதரிங்னா என்ன, erotionsனா என்ன அப்படிங்கிறது தான் the concept is. Weathering and erosion play a vital role in the development of the landforms by a continuously breaking down and the reshaping the earth surface. ஓகே, வெதரிங் அண்ட் erosion அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ப்ராசஸ். இந்த ப்ராசஸால் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகுது. லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் என்ன, லைக் இப்போ எர்த் சர்ஃபேஸ் இருக்குது. எர்த் சர்ஃபேஸ் எல்லா எர்த்தில் இருக்க எல்லா சர்ஃபேஸும் ஒரே மாதிரி பிளெயினாக இருக்கா அப்படின்னா இல்லை. கரெக்டாக எப்படி இருக்க, ஒன்று மவுண்டெயின் ஆட்டம் ரொம்ப பெருசாக ஷார்ப்பாக இருக்குது, இல்லைன்னா ஓஷனோட டெப்த் அடியில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப டீப்பாக இருக்குது. இன்னும் சிலது வந்துட்டு ஒரு லேண்ட் ஸ்பேஸு வேலிஸ் மாதிரி ரொம்ப பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அது அதிகமாக இருக்கும். அப்புறம் பிளெயின்ஸ் இருக்கும், அப்புறம் பிளாட்டியூஸ் இருக்கும், திடீர்னு ஸ்லோப்பாக இருக்கும், திடீர்னு மேடாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலந்து தானே ஏர்த்தோடைய சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த ஏர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் வந்துட்டு சொல்கிறாங்க லேண்ட் ஃபார்ம்ஸ் பை அ கண்டினியூஸ் பிரேக் டவுன். அந்த லேண்ட் ஃபார்ம்ஸில் எப்படி ஃபார்ம் ஆச்சு, பிரேக் டவுன் ஆகுது, இல்லை ஏதோ ஒன்று ரீஅரேஞ்ச் ஆகுது ஆஃப் வாட் எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸில் சில மாற்றங்கள் மாறி அது லேண்ட் ஃபார்ம்ஸாக மாறி இருக்கு. லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ், பிளெயின்ஸ், பிளாட்டியூஸ், வேலிஸ், டெசர்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அன் எர்த் சர்ஃபேஸ் ஒன்லி. இந்த சர்ஃபேஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் பை த வெதரிங் அண்ட் இரோஷன் ப்ராசஸால். இது ரொம்ப வைட்டல் ரோல் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் வெதரிங் அண்ட் த இரோஷன் ஒர்க் டுகெதர் டு வேர் டவுன் மவுண்டெயின்ஸ், carve valleys, form plains and create a features such as caves, cloughs and the river deltas, gradually giving shape to the diverse landforms we see on earth today. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த பேசேஜில் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப காலமாக அது ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன ப்ராசஸ், வெதரிங் அண்ட் இரோஷன்ஸ் ரெண்டுமே டுகெதராக ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்காக, இந்த மவுண்டெயின்ஸை பிரேக் டவுன் பண்ணுறது. ஓகே, வியர் டவுன் இஸ் நத்திங் பட் பிரேக் டவுன் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்மால் பீசஸாக அது மாற்றுறது. ஸோ இப்போ மவுண்டெயின்ஸ் அப்படி பிரேக் ஆகுது. அது அப்படியே மவுண்டெயின்ஸ் ரெண்டு மவுண்டெயினுக்கும் இப்படி இருக்குது. ஆக்சுவலி தீஸ் வில் பி இப்படி ஒன்றா இருக்கிறத இங்கே பிரேக் வருது. ஓகே, ரிவர்ஸ் ஒன்று, வேலிஸ் இதாகுது. ஸோ திஸ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் வேலி. அதாவது ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒரு ரிவர் போகிற மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு ஃபார்ம் ஆகுது. ஹியர் சி ஹியர் கட் வேலிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பிளெயின்ஸ். பிளெயின்ஸ் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நாளையில் அந்த இடம் சமமான ஒரு லேண்டாக மாறுறது இஸ் கால்ட் அஸ் அ பிளெயின்ஸு அண்ட் கிரியேட் ஃபீச்சர்ஸ் லைக் கேவ்ஸ். ஸோ இங்கே இந்த இமேஜ் பாருங்களேன், இது கேவ்ஸ் மாதிரி. ஓகே, ஒவ்வொரு டைம் இந்த உள்ள தண்ணி வந்து அதை அப்படியே அரிச்சு இது என்ன ஆயிடுச்சு, ஒரு கேவ் மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்னது, கிளெஃப்ஸ் ஆர் நத்திங் பட் ஒரு மவுண்டெயின் இருக்கும். அந்த மவுண்டெயினோட டாப் பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுற ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும் கிளெஃப்ஸ். ஒரு ரொம்ப ஸ்டீப்பியரான ராக்கு ஒரு ரொம்ப லேண்டோட எட்ஜில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரிவர் டெல்டாஸ். ஓகே, ரிவர் போகி மண்ணெல்லாம் அங்கே கொண்டு சேர்த்துது. ஓகே, அடிச்சிட்டு வரும். இப்போ காவேரி ரிவரே இருக்குன்னா ஃப்ரம் சம்வேர் இட் இஸ் பிரிங்கிங் ஆல் த வாட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எங்கே கடைசியில் நம்மளுக்கு டெல்டா ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே லேண்ட் ஃபார்ம்ஸ் அங்கே டெல்டாஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரிவர் அவ்வளோ வேகமாக அந்த இடத்துல போய் கடலில் கலக்க போகும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அப்படியே அங்கே இருக்க மண்ணெல்லாம் கொண்டு இங்கே செட்டில் பண்ணிடுது இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸ் ஏரியாஸில். ஸோ அதான் அப்போ அங்கே ஃபார்ம் ஒரு லேண்ட் ஃபார்ம் ஒரு பெருசாக ஒரு படர்ந்த இடம் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதுதான் ரிவர் டெல்டாஸ். இந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுக்கும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, வெதரிங் அண்ட் இரோஷன் அப்படிங்கிற ரெண்டு ப்ராசஸ் தான் இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம்ஸை உருவாக்குறாங்க. கிராஜுவலி கிவிங் ஷேப் டு த டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப்ஸ் வி சி ஆன் எர்த் டுடே. ஓகே, இந்த வெதரிங் அண்ட் இரோஷன்ஸ்னால தான் நம்மளால் எர்த்தில் விதவிதமான சர்ஃபேசஸ் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. First, we will see what is weathering. Weathering is the process through which the rock on the earth's surface break down into small pieces due to various processes. ஓகே, வெதரிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மவுண்டெயின்ஸில் இருக்கும் ராக் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் ஆகி ஸ்மால் பீசஸாக மாறுது. அது நிறைய ப்ராசஸில் நடக்கும். ஓகே, the process are highlighted here, we will see that.
இட் டஸ் நாட் இன்வால்வ் த மூமெண்ட் ஆஃப் broken மெட்டீரியல்ஸ். இதுதான் ரொம்ப ஹைலைட்டிங் வேர்டு, இம்பார்ட்டன்ட். வெதரிங்க்கும் அடுத்த வர எரோஷனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் பிரேக் டவுன் தான் ஆகும், வெதரிங்லேயும் பிரேக் டவுன் ஆகும். ஒரு பெரிய ராக் குட்டி குட்டி ராக்காக மாறும். அதே போல் இரோஷன்ஸ்லேயும் பெரிய ராக் குட்டி குட்டியாக உடஞ்சி விழுகும். அண்ட் இங்கே விழுந்தது போகுது அப்படின்னா அது பேர் இரோஷன். அதாவது காற்றுல அடிச்சுட்டு போகுது, தண்ணியில் அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அது இரோஷனில் வரும். பட் இங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது, டஸ் நாட் இன்வால்வ் மூமெண்ட் ஆஃப் broken மெட்டீரியல் அப்படின்னா அது தான் வெதரிங்கில் வரும். அப்போது இந்த கல் உடஞ்சி இன்னும் கொஞ்சம் பெரிய இதை விட கொஞ்சம் சின்ன கல்லாக மாறும். பட் ஆனால் இது இங்கேருந்து நகர்ந்து போகாது, எங்கேயுமே அங்கே தான் இருக்கும். அது பேர் தான் வெதரிங்னு சொல்கிறாங்க. ஒன்லி த பிரேக்கிங் மட்டும்தான் அங்கே நடக்கும், மூமெண்ட் கிடையாது. தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் வெதரிங். என்னென்ன வெதரிங், வேரியஸ் ப்ராசஸ் பார்த்தோன்னே அது என்னென்ன ப்ராசஸ், மேபி ஃபிசிக்கல் வெதரிங்காக இருக்கலாம், இல்லை கெமிக்கல் வெதரிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பயாலஜிக்கல் வெதரிங்காக இருக்கலாம். ஓகே, அதனால அந்த பெரிய ராக் சின்ன ராக்காக மாறுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் வெதரிங் அப்படின்னா த ராக் இஸ் பிரேக்கன் டவுன் இன்டு ஸ்மாலர் பீசஸ் டியூ டு த டெம்பரேச்சர் சேஞ்ச், ஃப்ராஸ்ட் ஆர் த விண்ட். ஓகே, ஒரு கல் மேலே பயங்கரமாக ஹீட்டு, பயங்கரமாக லைக் ரொம்ப நாளாக அங்கே வந்து அந்த கல் மேலே ஒரு வெளிச்சம் பட்டுக்கிட்டே, வெயில் பட்டுக்கிட்டே இருக்க அது கொஞ்சமாக அது வந்து உடைய ஆரம்பிக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச்னால வர்றது. ஓகே, பயங்கர ஹாட்டாக இருக்கும், அப்புறம் நைட்டு பார்த்தா பயங்கர கூல்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அந்த ராக் மேலே பட தட் ராக் வில் பிரேக். அண்ட் ஃப்ராஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ராக் இருக்குது, அந்த ராக்குள்ள ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோமா, அந்த ஓட்டைக்குள்ளார இப்போ மழை பெய்யும் போது அந்த தண்ணி உள்ளே போனோடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிளைமேட் வந்து சில்லுன்னு மாறுது, நைட் ஆகுது, டெம்பரேச்சர் லோ ஆகும்போது இங்கே உள்ளே போன தண்ணி என்ன ஆகிடும், ஃப்ரீஸ் ஆகிடும். கரெக்டாக ஃப்ரீஸ் ஆனோடனே அது என்ன பண்ணும், இப்போ வாட்டர் சின்னதாக இருக்கும், அது வந்து அப்படியே அந்த ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணும். அது வந்துட்டு ஒரு சாலிடாக மாறும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். கரெக்டாக, அப்போ அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து அந்த ஐஸ் வந்து என்ன ஆகும்னா இங்கே வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அந்த ராக் மேலே. கொஞ்ச நாள் கொடுக்கும், கொஞ்ச நாள் அப்படியே இந்த ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகி அது ப்ரெஷர் கொடுக்க வாட் ஹேப்பன்ஸ், இந்த ராக் வந்து அந்த ப்ரெஷருக்கு உடைய ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு ஃப்ராஸ்ட்னால எப்படி ஒரு ஐஸ் கட்டியால் ஒரு சின்ன ஐஸ் ஃபார்ம் ஆகிறனால எப்படி இதை வந்து பிரேக் பண்ண முடியும்னா திஸ் இஸ் த ரீசன். ஓகே, அந்த கிராக்ஸ் வழியாக உள்ளே போய் தண்ணி உள்ளே போயிடும். அப்புறம் டெம்பரேச்சர் சேஞ்சினால தண்ணி வந்து அப்படியே சாலிடாக மாறும், ஐஸ் மாதிரி மாறும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும் அந்த ராக் மேலே எப்போவுமே. அப்போ அந்த ப்ரெஷர்னால அந்த ராக் வந்து பிரேக் ஆகும். இன்னொன்று வந்து விண்டுனா ஒன்றும் இல்லை, அப்படியே காற்று அடிச்சிட்டே இருக்கும் அந்த மேலே பட்டு தட் வில் ஸ்டார்ட் பிரேக்கிங். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபிசிக்கல் வெதரிங். நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் வெதரிங் அப்படின்னா இப்போ இந்த ராக் வந்து மினரல்ஸால் தான் மேட் ஆகிருக்கு. கரெக்டாக, இட் ஹேஸ் ஆல் தீஸ் கெமிக்கல் லைக் கால்சியம் இருக்கலாம், மெக்னீஷியம் இருக்கலாம், ஏதோ ஒரு அயான்ஸால் தான் மேட் ஆகிருக்கும், மினரல்ஸ் தான். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகும் பிகாஸ் ஆஃப் த ரியாக்ஷன் வித் வாட்டர். அந்த மினரல்ஸ்னால் ஒரு கெமிக்கல்ஸ், ஓகே, எலமெண்ட்ஸால் மேட் ஆகிருக்கு. கரெக்டாக, அதில் ஒரு வாட்டரில் படும்போதோ இல்லை ஒரு ஏர் அதில் படும்போதோ இல்லை ஆசிட்ஸ் அது மேலே படும்போதோ என்னாகும், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் கொஞ்சம் நாளடைவில் அது மாறி அது வந்துட்டு அப்படியே தேஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸுக்கு ரெயின் அண்ட் ஏர்லேயும் ரெயின்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு கலையில் ஒரு சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க, ஒரு ராக்கில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நாளடைவில் அதில் மலையிலேயே இருக்க அந்த மலையில் ஆசிட் ரெயினாக இருக்கலாம், இல்லை நார்மல் ரெயினாக இருக்கலாம். அது பட அதோடைய கெமிக்கல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி ஸோ இட் வில் சேஞ்ச், அப்படியே அது தேஞ்சு போக ஆரம்பிக்கும், உடைய ஆரம்பிக்கும். காற்றுலையுமே அதே மாதிரி தான் அந்த மினரல்ஸில் ரியாக்ட் ஆகி இட் வில் சேஞ்ச் இட்ஸ் நேச்சர். ஸோ அதுதான் வந்துட்டு கெமிக்கல் வெதரிங். நெக்ஸ்ட்டு வந்து பயாலஜிக்கல் வெதரிங் which is caused by the plants and animals or the microorganism. For example, when the plant root grows into the crack of the rock and split them apart, weathering plays an important role in shaping the earth surface and forming a soil. இங்கே பாருங்களேன், ஒரு பெரிய ராக் இருக்குது, அது மேலே சின்னதாக ஒரு செடி வந்திருக்கும்.
அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 என்ன ஆகும்னா இவ்வளோ பெரிய மரமாக ஆகிடும். அந்த ராக்கு அது அப்படியே அதோடைய ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக பிடிச்சிரும். சீயர் எல்லாம் பிடிக்கும். அப்போது அந்த அந்த ரூட் வந்து சப்போஸ் இதுக்குள்ளே பெனிட்ரேட் ஆக ட்ரை பண்ணுதுன்னு வச்சோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர வளர இட் வில் பிகம் திக்கர். அப்போது இந்த ராக்கை என்ன பண்ணிடும் அப்படின்னா டப்புன்னு ரெண்டாக உடச்சிரும். ஓகே, அப்படி தான் ராக்ஸ் வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த பயாலஜிக்கல் வெதரிங். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த லைக்கன்ஸ்லாம் பார்ப்பீங்களா, அந்த டூர் போகும்போதெல்லாம் சில ஹில்லி சைட்ஸ் போட்டோன்னா அந்த லைக்கன்ஸ் வந்து இதில் வளர்ந்துட்ருக்கும். ஸோ அதுலேயே அப்படியே அது ரொம்ப ரூட்ஸ் பிடிக்க இட் வில் கெட் அந்த ராக் வந்து பிரேக் ஆகும். இது பெரிய ராக்கில் மட்டும்தான் நடக்கும், சின்னதுலலாம் நடக்காதுன்னெலாம் இல்லை. எவ்ரிவேர் ஆல் த சப்ஸ்டன்சஸ் மேலே இது நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெதரிங்கிறது ஒன்றும் இல்லை, பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஸ்மாலர் பீசஸ் பை 3 மெத்தட்ஸ். ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று கெமிக்கல், இன்னொன்று பயாலஜிக்கல். அப்படி பிரேக் ஆன மெட்டீரியல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, அது பிரேக் ஆகி அங்கே இருக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு வெதரிங். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இரோஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த சாயில், ராக்ஸ் ஆர் அதர் சர்ஃபேஸ் மெட்டீரியல்ஸ் ஓன் அவே அப்படின்னா அப்படியே அடிச்சுட்டு போகிறது. ஓகே, எடுத்துகிட்டு போகிறது. அண்ட் கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பை த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். யார் அது பிரேக் டவுன் ஆகி அதை அப்படியே அடிச்சுட்டு போகுது. இது யார் அப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா இதர் அது ஏராக இருக்கலாம், இல்லை வாட்டரில் இருக்கலாம், இல்லை விண்டாக இருக்கலாம், இல்லை ஐஸ் ஆர் வேவ்ஸ், அதாவது ஓஷன் வேவ்ஸாக இருக்கலாம், தண்ணியில் கூட அடிச்சுட்டு போகிற மாதிரி வேவ்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, லைக் ஒரு இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆன பிறகு அந்த பிரேக் டவுன் ஆன குட்டி குட்டி பார்ட்டிகளை அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போகலாம், இல்லை காற்று அப்படியே அதை இழுத்துட்டு போகலாம், இல்லை ஒரு வாட்டர் வேவ்ஸ், இல்லை ஓஷன் கரண்ட்ஸு, இல்லை ஐஸில் அப்படியே அதை இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. And unlike weathering that only breaks down the rock, erosion involves movement of broken materials. இங்கே பிரேக் ஆகி அந்த broken material அப்படியே காற்றுல நகர்ந்து போக போகுது. ஓகே, மூமெண்ட் நடக்குது, அது காற்றுன்னு கிடையாது. All the types is there. First one is water erosion caused by the rivers, rain or the ocean waves. ஒன்றும் இல்லை, மழை பெய்யுது, ஒரு ஹில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ மழை வந்து இந்த இடத்துல பெய்யுது அப்படின்னா ஸோ த ரெயின் இஸ் கம்மிங் ஹியர். அப்போ இங்கே இருக்கிற பிளான்ஸோ, இங்கே இருக்க சின்ன சின்ன ராக்ஸோ இந்த மழை வர ஃபோர்ஸில் இங்கே இருக்கிறது எல்லாம் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். ஓகே, வாட்டரில் அப்படியே போகும். ஓகே, அதான் ரிவர்ஸ் ஆர் ஃபார்மிங் லைக் தட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காவேரியில் இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து வர சாயில்ஸ் அப்படியே அடிச்சுட்டு வந்து நம்ம ஆற்று மணலோட கலந்துருது. ஓகே, த ரிவர் சாண்ட் ஆர் brought up like that only. அது பெரிய ராக்காக இருக்கிறது அப்படியே குட்டியாக சளியாக அடைஞ்சு பெபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கடலில் ரிவரில் நம்ம பெபிள்ஸ்லாம் பொறுக்கியிருப்பீங்களே, அந்த இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான். அங்கேருந்து ராக் வந்து அடிச்சுட்டே வந்து உருண்டு அப்படியே விழும்போது இட் கெட்ஸ் த ஷேப் லைக் கார்னர்ஸே இல்லாமல் ஒரு ரவுண்ட் ஷேப் ஆகுதுல்ல, அதெல்லாம் பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, ஏன் வந்து அந்த ரிவர் சைடில் இருக்க ஸ்டோன்ஸ்லாம் பலன்னு இது ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் அப்படியே ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குன்னா இந்த மாதிரி அப்படி அந்த ரிவரில் அந்த ராக் வந்து அடிச்சுட்டு வரும்போது பட்லா இடத்துல அடிப்பட்டு வரும்போது இட் கெட்ஸ் த மோல்டட் ஷேப். ஓகே, அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் தென் விண்ட் எரோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது எங்கே ரொம்ப காமனாக பார்க்கலாம்னா ட்ரை அண்ட் சாண்டி ஏரியாஸில். இந்த இமேஜில் பாரு, காற்று அடிக்கும் போது இங்கே இருக்க மணல், கல் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே இந்த புயல் மாதிரி இப்படியே அடிக்குது. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து கிளேஷியல் எரோஷன். கிளேஷியல்னால் ஒன்றும் கிடையாது, லைக் ஒரு லேண்ட் ஃபார்ம் இருக்குது, அது மேலே வந்துட்டு ஸ்னோ விழுகுது, ஸ்னோ அப்படியே இயர் பை இயர் விழுந்து இது நல்ல ஒரு சாலிட் ராக் மாதிரி ஆகிடுது. ஓகே, ஓவர் டைம் இங்கே அடியில் வந்து வாட்டர் இருந்தது அப்படின்னா என்னாகும், அப்படியே இந்த ஐஸ் பார் வந்துட்டு அப்படியே இது மிதக்க ஆரம்பிக்கும். இதை தான் வந்து கிளேஷியல்னு சொல்லுவோம். கிளேஷியல் எரோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த ஐஸ் கிரேப்ஸ் வந்து அடியில் இருக்கிற அதில் இருக்கக்கூடிய பிளான்ஸு, ராக்ஸ் அதை அப்படியே நகர்த்திட்டு போகிறது. வேர் த மூவிங் ஐஸ் கிரேப்ஸ் அண்ட் த கேரிஸ் ராக். ஓகே, இதில் சப்போஸ் அடியில் ஒரு ராக்ஸ் இதெல்லாம் டெபாசிட் ஆகிறது தானே, அது மேலே அப்படியே ஐஸ் மொமெண்ட், அப்படியே அந்த ஐஸ் பிரேக் ஆகி அப்படியே தண்ணியில் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ராக்ஸ் இதுவுமே சேர்ந்து போயிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோஸ்டல் எரோஷன் அது ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் பீச்சு, இதுக்குள்ளே இங்கேருந்து தண்ணி வந்து வேவ்ஸ் வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து இங்கே உள்ள வெளியே வந்து, அதாவது லேண்டுக்குள்ளே வந்து
மறுபடியும் சீக்குள்ளார போகுது, லேண்டுக்குள்ளே வந்து சீக்குள்ளே போகுது. அப்போது சீலேருந்து வந்து லேண்டுக்குள்ளே போயிட்டு திரும்ப சீக்குள்ளே போகும்போது இங்கே இருக்கிற சாயில் எல்லாம் இது அப்படியே அரிச்சிக்கிட்டு போயிடும், எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த வந்து அரிக்க இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் இவ்வளோ பெரிய ஏரியாவாக இருந்தது அப்படியே குறைஞ்சி 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 சின்னதாக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து கோஸ்டல் எரோஷன் சொல்லுவாங்க. வேர் த sea waves wear away the land along the shore. The erosion shapes the landforms and can both create and destroy the features on the earth's surface. See here, erosionங்கிறது ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸை உருவாக்கவும் முடியும், அண்ட் இட் கேன் டெஸ்ட்ராய் ஆல்சோ. இட் கேன் கிரியேட் அண்ட் த டெஸ்ட்ராய் த ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்போ ரிவர்னால் ஒரு வேலியும் ஃபார்ம் ஆக முடியும். ரிவர்னால் ஃப்ளட்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை அப்படியே அழிச்சிட்டும் போக முடியும். கரெக்டாக, இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். கிரியேட் அண்ட் தென் டெஸ்ட்ராய். அதே மாதிரி தான் ஓஷன்ஸ்னால வந்து மேலே வந்து மண்ணை கொண்டு வந்து கொடுக்கும், அதாவது பீச்சு சாண்டு ஃபார்ம் ஆச்சு. அதே இது அந்த ஓஷன்லேருந்து அதிகமான அந்த பீச்சஸ்லேருந்து கோஸ்டல் சைடுக்கு அதிகமாக ஒரு வாட்டர் வேவ் வரும்போது அங்கே இருக்க மண்ணை எடுத்துட்டும் போக முடியும் அதால். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் அண்ட் டெஸ்ட்ராயிங் த லேண்ட் ஏரியா தேர். நெக்ஸ்ட் வந்து erosion affects many human occupations by changing the land and the soil on which the people depend. ஓகே, erosions என்ன பண்ணும், அந்த அவங்க மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேண்டை மாற்றி அங்கே இருக்க சாயில்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி கூட போக முடியும். ஸோ லைக் நான் சொன்ன ரிவர் ஒரு எக்ஸாம்பிள் தான். ரிவர் இருக்கும் பொழுது அந்த வேலியை ஃபார்ம் பண்ண முடியுது, அதே சமயத்தில் அங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் எல்லாம் நடத்தவும் அது ஹெல்ப் பண்ணுது. பட் நிறைய தண்ணி அங்கே வரும்போது என்ன ஆகுது, அப்படியே அந்த ஃப்ளட்டில் அந்த இடத்துல இருக்க நல்ல நல்ல சாயில் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுது. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் மார்மர்ஸ், erosion removes the fertile topsoil needed for the crop growth, leading to a lower yields. ஓகே, இப்போ ஒரு ரிவர் இங்கே இருக்குது, இந்த சைடு ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு சைடுமே. இப்போது தண்ணி வேகமாக வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற அப்படியே இதில் அடிச்சுட்டு போகும்போது மேலே இருக்கிற டாப் சாயில் தான் நல்ல ஃபர்டைலான சாயில். கரெக்டாக, அந்த லூஸாக இருக்கும் அந்த ஃபர்டைல் சாயில் அங்கே இருக்கிற சாயில் எல்லாம். ஏன்னா அவங்க ப்ளவ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சாயிலெல்லாம் லூசன் பண்ணி வச்சுருப்பாங்க அக்ரிகல்ச்சருக்கோசரம். அந்த சாயில் என்னன்னா அந்த தண்ணி பட்டு அடிச்சுக்கிட்டு போயிடும். ஓகே, அப்படி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா கீழே பார்த்தோன்னா அடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபர்டைல் கம்மியான இருக்க சாயில் தான் கீழே இருக்கும். அந்த சாயிலால் நமக்கு ஈல்டு வந்து கம்மியாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேலே இருக்க நல்ல சாயிலை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா நம்மளால் ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஃபார் தோஸ் லிவிங் நியர் த ரிவர்ஸ் அண்ட் த கோஸ்ட், erosion can wash away the land, houses and roads, causing damage and loss of properties. ஸோ இப்போது அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் பக்கத்தில் இருக்க லேண்ட்ஸுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. ஓகே, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிறது. ஹியூமன்ஸே ஒரு சில எரோஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா பண்ணுறாங்க. அதாவது ஹியூமன் மேடு இரோஷன்ஸுக்குமே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்க நல்ல நல்ல சாயிலெல்லாம் எடுத்துருவோம். ஓகே, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை பள்ளம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு இடத்துல ஓகே லேண்டை வந்து ஹைட்டு பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஏதோ சாயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு அந்த லேண்டோட நேச்சரையே மாற்றி நம்ம அது மேலே ஒரு பில்டிங் கட்டுறோம். ஸோ அப்போ அந்த உள்ளே இருக்கிற சாயிலோ உள்ளே இருக்கிற லேண்ட் ஃபார்ம்ஸுக்கோ சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மைனிங்கிறது உங்களுக்கு தெரியும். உள்ளே வந்து அதிகமாக ஆழமாக உள்ளே இருந்து ராக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ அப்போ நார்மலாக இப்படி இருந்த பெல்ட்டு அந்த லேண்ட் ஃபார்ம் என்னாச்சு, உள்ளே மைனிங் பண்ணி இந்த இடம் வந்துட்டு அப்படியே ரொம்ப உள்ளே ஃபுல்லாக அப்படி ஸ்ட்ரீப்பியராக ரோடு மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்கே ஒரு பெரிய பள்ளமே உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஒரு 2, 3, 4, 5 கிலோமீட்டர்ஸ்க்கே உள்ள பள்ளமாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய அங்கே ஒரு எரோஷனே வரும். ஓகே, இப்போது இதான் ஸ்லோப்பாக இருக்குது. இப்போ மேலேருந்து சப்போஸ் ஏதாவது ஒன்று ஃப்ளட் வருது அப்படின்னா இட் வில் கோ ஹியர் அண்ட் இட் வில் டெஸ்ட்ராய் ஆல் த பிளேசஸ் தேர். அண்ட் இங்கே இருக்கிற மைனிங் பண்ணி இங்கே இருக்கிற ராக், இந்த இருக்க மெட்டீரியல், இதோட லேண்ட் ஃபார்ம்ஸில் இருந்தது எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு எரோஷன் தான். ஓகே, எரோஷன் டீஸ்டெபிளைசஸ் லேண்ட். ஓகே, எரோஷன் வந்து அப்படியே தண்ணியை வந்து அரிச்சிட்டு போகுது, அதனால் லேண்டு ஸ்டேபிளாக இல்லை. அதனால் இப்போது இந்த சைடில் இருந்து லேண்ட் ஸ்லைட் ஆச்சு அப்படின்னா இங்கே சப்போஸ் செட்டில்மெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இட் வில் பிகம் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் தெம். ஓகே,
அண்ட் தென் ஈவன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டூரிசம் அண்ட் த ஃபிஷிங் சஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் கேரளாவில் வந்து ஸ்லைட்ஸ் வரும், லேண்ட்ஸ்லைட் ஆகும், இந்த சீசனில் வராதிங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அங்கே லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏன் வருது அப்படின்னா we will see that like one diagram மாதிரி பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி இப்படி மவுண்டெயின் இருக்கா, இங்கே எல்லாம் ஃபுல்லாக மரமாக பயங்கர வயசான மரமாக ரொம்ப ஆழமாக மரம்லாம் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணோம், அதோடைய ரூட்ஸ் எல்லாம் இங்கே உள்ளே இருக்க சாயிலை வந்து நல்லா டீப்பாக பிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, அப்போது எவ்வளோ தான் ஃப்ளட்டு வந்தாலும் ஓகே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்தால் கூட இந்த ட்ரீஸை அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோடைய ட்ரங்க்ஸு, அதோடைய ரூட்ஸ் நல்லா பிடிச்சிருக்கனால அதிக கேஷுவாலிட்டிஸ் இருக்காது, அதிக இறப்பு, அதிகமான டேமேஜஸ் நம்மளுக்கு இருக்காது. பட் நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்ச காலத்தில் இந்த இடத்துல ரோடு போடுறோன்னு இந்த இடத்துல நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இந்த மவுண்டெயின்ஸ், இந்த ட்ரீஸ் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோன்னா அழகாக இப்படி இருக்கும், அங்கங்கே தான் மரம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ ரோடு வந்துருச்சு, இங்கே ஒரு ரோடு வந்துருச்சு, இங்கே ரோடு வந்துருச்சு. இப்போது மேலேருந்து மவுண்டெயின் மேலேருந்து இப்போ மழை வருது அப்படின்னா அழகாக அப்படியே ஸ்லைட் ஆகி மேலே இப்போ இந்த சாயிலெல்லாம் லூஸாக தானே இருக்கும், பிகாஸ் தேர் இஸ் நோ ரூட் டு கனெக்ட். இப்போ இந்த சாயில் எல்லாம் லூஸ் சாயிலாக தான் இருக்கும். அப்போது மேலேருந்து தண்ணி வேகமாக வரும்போது இங்கே இருக்க மண்ணெல்லாம் அப்படியே அரிச்சிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து எங்கே விழுகும் அப்படின்னா இங்கே இருக்க லேண்ட் இருக்கு இல்லையா, பிளெயின்ஸில் அப்படியே ஃபுல்லாக சரிஞ்சிரும். ஓகே, திஸ் இஸ் த ஹேப்பனிங் நவ டேஸ். கரெக்டாக? மரம் எல்லாம் வெட்டிட்டோம். ஏன் மரம் வெட்டாமல் ரோட் போடலான்னா இட் வில் ஆல்சோ காஸ் கேஷுவாலிட்டிஸ். ஓகே, 2 கார் இந்த சைடு ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா நம்மளுக்கு அங்கே மரம் அங்கே இருக்கும்போது ஷேட்ஸ் இருக்கும், ஒழுங்காக லைட் தெரியாது அவங்க வராங்களா போகிறாங்களாங்கிறது. ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்களால அந்த இடத்த அதை டெஸ்ட்ராய் பண்ணாமல் ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அதனால் லேண்ட் ஸ்லைட்ஸ்னால எரோஷன்ஸ்னால அது அப்படியே விழுந்து கேஷுவாலிட்டிஸும் ஜாஸ்தியாக தான் செய்யும். ஓகே, வி கான்ட் டூ எனி திங் ஃபார் தட். அண்ட் தென் ஃபிஷ்ஷிங்குமே சஃபர் ஆகும். எப்படி சஃபர் ஆகுது, சாயில் வந்து அப்படியே அடிச்சுட்டு போக இப்போ ரிவர்லேயுமே எரோஷன்ஸ் நடக்குது. அப்படியே அந்த இடம் பார்த்தா அப்படின்னா மட்டியாக மாறும், சேராக மாறும், அப்புறம் அங்கேயே கொஞ்சம் லேண்ட் ஃபார்ம் ஆட்டம் மாறிடும். இப்போ குளம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்தில் தூர் வரல, உள்ளேருந்து மண்ணெல்லாம் எடுக்கல அப்படின்னா அது வந்து அப்படியே ஒரு ஃபுல்லாக அப்படியே ஒரு லேண்ட் ஃபார்ம் மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே பீப்புள் செட்டில் டவுன் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் எங்கேருந்து தண்ணி இருக்கும், எங்கேருந்து ஃபிஷ்ஷிங் நடக்கும், அதுவும் ஒழுங்காக நடக்காது. ஓகே, சின்ஸ் பீச்சஸ், ரிவர்ஸ் அண்ட் த ஃபர்டைல் லேண்ட்ஸ் மே பி டெஸ்ட்ராய்டு. இதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிறனால ஒரு டூரிசம் ஆகட்டும், ஃபிஷ்ஷிங் ஆகட்டும், எதுவுமே ஒழுங்காக நடக்கிறது இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் அஃபெக்டட். திஸ் ஷோஸ் தட் த erosion not only shapes the earth's surface but also directly affects the human labors and livelihood. erosion வந்து புதுசாக ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் நம்மளுக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்கறது இல்லை. வேலி க்ரியேட் ஆகட்டும், ஒரு பிளெயின்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒரு பிளாட்யூஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு மட்டும் erosion ஹெல்ப் பண்ணல. erosion is doing a bad effect for us also. நம்மளோட வாழ்வாதாரத்தை அதை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்சர்வ் த photographs shown and also note down the type of erosion, how a farm is affected by the erosion due to water and wind. ஓகே, இங்கே என்ன இருக்குது, மண் வந்து அரிச்சிட்டு போகுது. அப்போது என்ன கண்டிப்பாக தண்ணி இங்கே போகும்போது அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு சாண்ட் வந்து இரோட் ஆகி போயிருக்கு. வாட்டர் இரோஷன் ஹேப்பன்ட் இயர். ஸோ வாட்டர் வந்து வாஷ் அவேஸ் ஆல் த ஃபர்டைலான மேலே இருக்க டாப் சாயில் எஃபெக்ட் ஆகிடுது. அதனால் ஃபார்மர்ஸோடைய கல்டிவேஷன் கொஞ்சம் குறையும், அவங்களோட ஈல்டு கம்மியாகும். இன்னொன்று இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா விண்ட் எரோஷன். விண்டு வந்து ப்ளோஸ் அவே ஆல் தீஸ் ஃபர்டைல் டாப் சாயில், மேலே இருக்க நல்ல மண்ணெல்லாம் அதை அள்ளிட்டு போயிடும், வேறு எங்கேயோ செட்டில் டவுன் பண்ணால் அப்போ இந்த இடம் வந்து நாளடைவில் இதை எப்படி மாறிடும், டெசர்ட் மாதிரி மாறிடும். மேலே டாப் சாயில் நல்ல சாயில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு அங்கே என்ன ஆகிடும், கல்டிவேஷன் குறையும், நார்மலாக வளர்கிற செடியுமே வளராமல் போய் டெசர்ட்டாக மாறிடும். தட்ஸ் ஆல் ஹியர். These two are happening. Then don't miss out. Okay, இது வந்து ஒரு நல்ல good example is given here. The Sindhu Saraswati civilization employed the sophisticated techniques including countering, bunding and then terracing, dams and canals for water management. ஓகே, இந்த சிந்து சரஸ்வதியிலையுமே ஒரு அட்வான்ஸ்டான டெக்னிக் வச்சுருக்காங்களாம். என்ன டெக்னிக், அது பேர் கவுண்டரிங், பண்டிங் அண்ட் டெரஸிங், டேம்ஸு அண்ட் கெனால்ஸ் ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டரை எப்படி சேகரிச்சு வைக்கிறது, எப்படி சேர்த்துறது அப்படிங்கிறதுக்காக இந்தந்த டெக்னிக்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. See what are those techniques meaning. Contouring அப்படின்னா a continuous counter trench is a water conservation technique in which the trenches were dig along the counter lines of the hillside.
ஓகே, இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் யூ see here. இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய மலை. ஓகே, அண்ட் இந்த மலையில் மேலேருந்து இப்போ மழை வருது அப்படின்னா எப்படி போகும், தண்ணியெலாம் அப்படியே ஃப்ளட்டு மாதிரி அடிச்சுட்டு போய் அப்படியே எங்கேயாவது இங்கே இருக்க லேண்ட் ஃபார்ம்ஸில் விழுந்துடும். இப்போது இப்படி இப்போ ஆனால் பீப்புள் வந்து இங்கெல்லாம் செட்டில் டவுன் ஆகியிருக்காங்க, இங்கெல்லாம் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது இவங்களுக்குலாம் எப்படி ஒரே மண்ணால் அப்படி மழை வரும், அப்படி தண்ணி அடிச்சுட்டு போயிடும். இவங்க எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இவங்க எப்படி லைஃப் லாங் அதை யூஸ் பண்ண முடியும்? ஓகே, ஒரு இயரில் ஒரு கல்டிவேஷன் இவங்க போடுறாங்கன்னா எப்படி இவங்களால் அங்கே பண்ண முடியும் அப்படின்னா, there is a technique for that. What they will do is, wait, I'll show you. அது பேர் தான் கவுண்டோரிங்னு சொல்லுவாங்க. கவுண்டோரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரென்ச் வந்து ஒரு டிக் பண்ணுறது. அதாவது இதை சுற்றி, அதாவது இந்த மவுண்டைன் இருக்கு இல்லையா, மேலே ஒரு லேயர் ஆஃப் ஒரு லேயர் வந்து டிக் பண்ணுவாங்க. அதாவது இப்போ இதுதான் லேண்ட் ஃபார்ம், இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோமா, இந்த இடத்துல இப்படி ஒரு திட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது டிக் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு லேயர் டிக் பண்ணுவாங்க, அதாவது பார்க்க ஒரு ஸ்டெப் மாதிரி ஒன்று கட்டுவாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை வந்து நல்லா அது பேர் தான் பண்டிங். பண்டிங் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கலவையெல்லாம் போட்டு, அதாவது மண் ஒரு மேடு, ஓகே, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரேக் மாதிரி ஒன்று போடுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, இப்போ மழை இங்கேருந்து பேஞ்சிட்டே வரும்பொழுது இந்த இடத்துல இவங்க இதை ஃபுல்லாக குழி மாதிரி பண்ணி உள்ளே வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே முடிஞ்ச பிறகு இதை விட ஓவர்ஃப்ளோ ஆனால் தான் இதை தாண்டி இங்கே போகி இங்கே இருக்க ஏரியா ஃபில் ஆகி வச்சுக்குவாங்க. அடுத்து இங்கே ஃபில் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக இந்த தண்ணி வத்த என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே அப்படியே கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஏரியா ஒரு பிளைனை வந்து அப்படியே டெரஸை வந்துட்டு ஒரு டெரைனை வந்துட்டு அப்படியே லேண்டிங்க்கு விட்டுருவாங்க. அதாவது ஒரு ஃபுல்லாக வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்தது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ த இமேஜ். இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மவுண்டைன் தான். அந்த மவுண்டெயினில் மேலே ஒரு இதுதான் வந்து பட்டிங், அதாவது ஒரு மேடு ஒன்று க்ரியேட் பண்ணுறது, ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று மண்ணிலே அவங்க வந்து அப்படியே பண்ணிவிடுவாங்க. இங்கே வீடெல்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது. ஸோ அங்கே வாட்டர் ஸ்டோர் பண்ணி, இங்கே பாரு, இங்கே ஃபுல்லாக வாட்டர் ஸ்டோரிங் பாடிஸே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் தண்ணி வத்த அப்படியே இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு கவுண்டரிங், பட்டிங் அண்ட் தென் டெரஸிங்னா இந்த இடத்த அப்படியே லேண்ட் ஃபார்மாக அப்படியே மாற்றி இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறது டெரஸிங். Okay, see here, I'll see all of this. The continuous counter trenchனா அடுக்கடுக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ட்ரென்ச் அப்படின்னா ஒரு ஃபார்ம், ஒரு லேண்ட் ஃபார்ம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறது. அங்கே வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே விச் ட்ரென்ச்சஸ் ஆர் டாக் அலாங் த கவுண்டர் லைன்ஸ்னால் படிப்படியாக அந்த கவுண்டர் லைனில் இங்கே உள்ளே வந்து டிக் பண்ணுறாங்க. எங்கே லேண்ட்ஸ்லைட் ஹில் சைடில் டு ஸ்லோ டவுன், hold and infiltrate the rainwater and preventing the soil erosion and recharging groundwater. அப்படியே கொஞ்சம் நாளில் இங்கே தேக்கும் போது என்ன ஆகும், அந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியாக மாறிடும். அதை அப்படியே அவங்க கேட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க குடிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க, கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இந்த மாதிரி ட்ரென்ச்சிங் பண்ணுறனால இங்கேருந்து ஃப்ளட்டு வந்ததுன்னா அப்படியே அடிச்சுட்டு எல்லாமே கீழே போகாது. ஓகே, அப்படியே கொஞ்சம் நம்ம அந்த வாட்டரோடைய ஃபோர்ஸை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் குறைச்சி கீழே போகும்போது கொஞ்சம் காமான ரிவராக ஃபார்ம் பண்ண விட்டுருவாங்க. புரியுதா? தட் இஸ் வாட் பண்டிங் அப்படிங்கிறது. பண்டிங் இஸ் நத்திங் பட் அந்த தடுப்பு மாதிரி ஒன்று கட்டுறது. ஓகே, அந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒன்று கட்டுறது. எர்தன் எம்பாக்மெண்ட்ஸ் பில்ட் அலாங் த கவுண்டர் லைன்ஸ் டு ஸ்லோ சர்ஃபேஸ் ரன் ஆஃப், ரெடியூஸ் சாயில் எரோஷன், இன்க்ரீஸ் வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் சாயில் மாய்ச்சர். ஓகே, அதாவது ஒரு தடுப்பு கட்டுறது, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அங்கே கட்டும்போது வாட்டர் உள்ளேயே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி வந்து அதிகமாக வர வாட்டர் மட்டும்தான் வெளியே போகும். அதுக்கு மேலே வர வாட்டர்ஸ் தான் அடுத்த லெவலுக்கு போகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெரஸிங் இஸ் த சாயில் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் தட் கிரியேட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆர் ஜென்ட்லி ஸ்லோப்பிங் ஸ்டெப்ஸ் ஆன் த ஹில் சைட் டு ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன். இப்போது இந்த மாதிரி கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த லேண்டை வந்துட்டு பிளைன் மாதிரி மாற்றி இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, வாட்டர் ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு நம்ம வந்து சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்டெப் கல்டிவேஷன் மெத்தடுன்னு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் எங்கே நடந்திருக்குன்னா சிந்து சரஸ்வதி லைன்ஸ் டைம்லேயே இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணி வச்சுருக்காங்களாம். ஓகே, டேம்ஸ் கட்டியிருக்காங்க, கெனால்ஸ் கட்டியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் தீஸ் ப்ராக்டிசஸ் இன்க்ளூடிங் வேதாஸ்,
Krishiparasara and then Kautilya's Arthashastras and specialized treatises like Vriksha தேவா. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் புக்ஸு. இந்த புக்ஸ்லலாம் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. த அர்த்த சாஸ்திரா கண்டெயின் டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் ஆன் லேண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் த கேட்டகரைசேஷன் பேஸ்ட் ஆன் த ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. அர்த்த சாஸ்திராங்கிற ஒரு புக்கில் எப்படி வந்து லேண்டை அசஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த லேண்டு வந்துட்டு நல்லா ஃபர்டைலாக இருக்குது, இந்த லேண்டில் வந்து அவ்வளோ ஃபர்டைல் கிடையாது, ஓகே இதில் வந்து மண் குவாலிட்டியாக இருக்குது, இதில் குவாலிட்டி இல்லை, இதில் இந்த மாதிரி செடி வளர்க்க முடியும், இதில் அந்த மாதிரிலாம் வளர்க்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வந்துட்டு அந்த ஃபர்டிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி லேண்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த புக்கில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அர்த்த சாஸ்திராவில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கீழே ஒரு இமேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இந்த ஜோபா சிஸ்டம் இன் நாகாலாண்டில் பண்ணிக்கதா. ஸோ நாகாலாண்ட் இந்த நார்த் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா இட் இஸ் ஆல் லைக் த ஹில்லி ரீஜன்ஸ் தான், ஃபுல்லாக மவுண்டெயின்ஸாக தான் இருக்கும். ஆனால் அங்கேயுமே மக்கள் வாழ்கிறாங்க, அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது இந்த மாதிரி தடுப்பு வச்சு அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டெப் கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ரெப்ரசன்ஸ் த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் அப்ரோச் யூஸிங் த earthen buds மண்ணை வச்சே அந்த தடுப்பு மாதிரி கட்டியிருக்காங்க. எங்கே அந்த ஸ்லோப்ஸில் ஃபார் சாயில் அண்ட் த வாட்டர் கன்சர்வேஷன். மழை அடிச்சுட்டு அப்படியே சாயிலும் ஃபர்டைலான சாயிலும் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. பட் அப்போ அந்த சாயிலையும் வேஸ்ட் பண்ண விடாமல், வாட்டரையும் வேஸ்ட் பண்ண விடாமல் அப்படியே அவங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சு எப்படி பண்ணுறாங்க. செக் டேம்ஸ் were constructed across the small streams to reduce water velocity and prevent the soil erosion and allow the settlement deposition. ஸோ ரெடியூசிங் த வாட்டர் வெலாசிட்டி இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வாட்டர் வெலாசிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த இரோஷன்னால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸை நம்மளால் குறைக்க முடியும். லைக் வாட்டர் வேகமாக அடிச்சுட்டு போகுது இல்லையா, அப்போ அதோடைய ஃபோர்ஸை குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணோன்னாலே இரோஷன் வந்து அங்கே ஸ்டாப் ஆகிடும்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். அண்ட் செடிமெண்ட் டெபாசிஷன் நடக்கும். ஓகே, அப்போது சாயில் எரோஷனை குறைக்கும் போது அப்படியே அந்த இடத்துலையே அந்த சாயில்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஸ்ட்ரக்சர் were designed to slow down water flow and enhance the ground water recharge. ஸோ இதை அவங்க பிடிச்சி வச்சு அப்படியே அவங்க தண்ணிக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய பர்பஸ்க்காகவும். அண்ட் லேட்டர் அது அப்படியே ஸ்டோரேஜாகவும் ஒரு கிரவுண்ட் வாட்டருக்கும் அந்த ரீசார்ஜ் ஆகிற மாதிரி விடுறாங்க. Okay, is this clear? In the next class we will see about the other topics.